போட்டி வச்சாங்களா? அவ இருந்த ஊர்ல ஒரு போட்டி வச்சாங்க, உரி அடித்தல். யாருக்கெல்லாம் உரி அடித்தல் தெரியும்? உரி அடித்தல் யாருக்கெல்லாம் தெரியும்? ஒரு பானையை கட்டி போட்டிருப்பாங்க, கண்ணை கட்டிடுவாங்க, அம்மா கையில கொடுத்துருவாங்க. என்ன பண்ணணும்? பானை எங்கதான் இருக்குதுன்னு தேடி என்ன பண்ணணும்? போய் அடிக்கணும். கண்ணை கட்டி அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. ஏன் அடிக்க முடியாது? அதுல என்ன பண்ணாங்க தெரியுமா? கண்ணை கட்டிட்டு அப்படியே சுத்தி விடுவாங்க. அப்புறம் நம்ம எங்க போறோம்னு தெரியாது. பானை எங்க இருக்கும், நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? இப்படி போவோம் இல்லையா? அந்த போட்டி நடந்துச்சு. என்ன போட்டி? கண்ணு போட்டியா? உரி அடிக்கிற போட்டி. நீ அப்ப சரியா கவனிக்கலாம். என்ன போட்டி? உரி அடிக்கிற போட்டி நடந்துச்சு. நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. நிறைய பேர் நான் முடிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? நிறைய பெரிய பெரியவங்க எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இப்ப நம்ம குட்டி தம்பி கலந்துக்கிட்டாங்க. தம்பிக்கு வயசு எத்தனை வயசு? எத்தனை வயசு? 6 வயசு. அந்த தம்பி கலந்துக்கிட்டான். வெளியில இருந்து எல்லாரும் பாக்குறாங்க, வேடிக்கை பாக்குறாங்களே. நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க? இப்போ எல்லாம் கை தட்டுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. கண்ணை கட்டான ஏய் அங்க போற இங்க போறன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எல்லார் கையில என்ன கொடுத்தாச்சு? உரி அடிக்கிறதுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? ஓகே. என்ன கொடுத்துருப்பாங்க? கம்பு கொடுத்துருப்பாங்க. மேல என்ன தொங்கும்? பானை தொங்கும். பானை அடிக்கிறதுக்கு இப்ப எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க. பெரியவங்க, வாலிப பசங்க, அம்மா மாற, அண்ணன் மாற, அக்கா மாற எல்லாம் அப்படி யாரெல்லாம் போட்டியில் இருக்காங்களோ அப்படி போறாங்க. உள்ள யாரும் போறா? யாரும் ஒன்னா போனது? அந்த 6 வயசுல ஒரு பையன் இருந்தால அவனும் உள்ள நிக்கிறான். எல்லாரும் வெளியே இருந்து நம்மள மாதிரி கூட்டம் கத்துறாங்க. நாம கரெக்டா வழி சொல்லுவோமா? அவன் போனா கரெக்டா போனவன கூட திருப்பி விட்டுருவான். அங்க போகாத, இப்படி திரும்பு. அவன் என்ன பண்ணுவான்? இப்படி போவானா? அதை பார்த்து நமக்கு வேடிக்கையா இருக்கும் இல்லையா? அப்படி எல்லாரும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. யாராலையும் பானை அடிக்கவே முடியல. ஆனா அந்த 6 வயசு பையன் அப்படியே போனா, நேரே போனா, பானை அடிச்சுட்டான். என்ன பண்ணிட்டான்? பானை அடிச்சோட 50,000 ரூபாய் பரிசு கொடுத்தாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? எவ்வளவு பிரைஸ்? 50,000 ரூபாய் பிரைஸ். எத்தனை வயசு? 6 வயசு தான். உன் வயசு தான். இப்ப எத்தனை ரூபாய் பிரைஸ் கொடுத்துருக்காங்க? 50,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. உடனே எல்லாரும் கேக்குறாங்க, போய் எப்படி நீ அடிச்ச ஜெயிச்ச அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி நீ அடிச்ச ஜெயிச்ச? உடனே அவன் சொல்றான், எனக்கு எல்லாரும் கண்ணை கட்டினாங்களா? கட்டினாங்க. நம்ம கண்ணை கட்டினா கூட கண்ணை உள்ள என்ன பண்ணி பார்ப்போம்? திறந்து பார்ப்போம் இல்லையா? தெரியாது இருந்தாலும் திறந்து பார்ப்போம். எல்லாரும் சொல்றதை கவனிப்போம் இல்லையா? அவன் சொன்னான், கண்ணை கட்டினாங்க, நான் அதுக்கப்புறம் கண்ணை உள்ள என்ன பண்ணிட்டேன்? இறுக்கமா மூடிக்கிட்டேன். நிறைய பேர் எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரோட சத்தம் கேட்டது. நீ அப்படி போ, இப்படி போ, இப்படி போ, தவறான வழியெல்லாம் காட்டிட்டு இருந்தாங்க. உள்ள இருந்து ஒரே ஒரு சத்தம் வந்துச்சு. டேய் செல்லம், நான் சொல்றத கவனி. என்ன வந்துச்சு? டேய் செல்லம், நான் சொல்றத கவனி, கொஞ்சம் ரைட்ல திரும்பு. அப்படியே திரும்பினேன். அவ்வளோ கூட்டம் எல்லாரும் கத்துறாங்க. ஆனா யார் சொல்ற மட்டும் கவனிச்சேன். அந்த ஒரு சத்தம் உள்ள இருந்து வந்து இல்லையா? டேய் செல்ல, இப்ப கொஞ்சம் நிற்பாட்டிக்க, அப்படி லெப்ட்ல திரும்பு. திரும்பிட்டேன். அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி வா, நேரே வா, வந்துட்டே இருக்கிறேன். இப்போ நீ நிக்கிற இடத்துல இருந்து கைய நேரே மேல தூக்கு. மேல தூக்குனேன். இப்ப கம்பு மேல தூக்கியாச்சு. அடுத்த ஒரு சத்தம் வந்துச்சு. டேய் செல்லம், ஓங்கி ஆடுறா. அடிச்சான். என்ன ஆயிடுச்சு? பானை அடிபட்டுச்சு. யார் சொன்னா? அவங்க அம்மா சொன்னாங்க. யார் சொன்னா? அவங்க அம்மா கைட் பண்றாங்க. அவ்வளவு பேர் தப்பு தப்பா சொல்லி கொடுத்தாலும் அவங்க அம்மா சரியா சொல்லி கொடுத்தாங்க. எப்பவுமே நம்ம சுத்தி 1000 பேர் 1000 கருத்துக்கள் சொல்லுவாங்க. வேண்டாத வழிகள் சொல்லுவாங்க. நீ அப்படி போ, இப்படி போன்னு சொல்லுவாங்க. நீ விழுந்து போறதுக்கு, நீ அழிஞ்சு போறதுக்குலாம் ஐடியா சொல்லுவாங்க. யார் உனக்கு நல்ல ஆலோசனை சொல்றாங்களோ அவங்க சொல்றது என்ன பண்ணும்? கேட்கணும். அதே மாதிரி நீ கேட்டுட்டு நடந்தனா